உடலுக்கு தலைமை தாங்குகின்ற பிரதேச சபையின் உறுப்பினர் அவர்களே, இந்நிகழ்வில் வருகை தந்திருக்கின்ற கௌரவத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் அவர்களே, கௌரவத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற அமைப்புகளின் பிரதிநிதிகளே, பிரதேச சபையின் தலைவர் உறுப்பினர்களே, அதே போன்று மாற்று வலுவலர் சங்க தலைவர் உறுப்பினர் அவர்களே, கிராம சங்கம், மாதர் சங்கம் போன்றவற்றின் ஆட்சிக்குழு பிரதிநிதிகளே, எனது தாய்மார்களே, தந்தைமார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று வடமாகாண தேர்தலின் நிமித்தம் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து நிற்கின்றோம். கடந்த பல காலமாக இந்த நாட்டின் பூர்வீக குடிகளாகிய நாங்கள் இந்த நாட்டிலே பலவிதமான இடர்களை அனுபவித்து வருகின்றோம் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த நாட்டை பொறுத்தவரையிலே இந்த நாட்டின் உரிமையாளர்கள் நாங்கள் தான், அதை யாரும் மறுக்க முடியாது. மகாவம்சத்திலே ஒரு கருத்து சொல்லப்படுகின்றது, புத்த பகவான் இரண்டாவது தடவையாக இலங்கைக்கு வரும்போது வடக்கே நாகதீபம் என்கின்ற பகுதியிலே மகோதரன் குலோதரன் என்கின்ற இரண்டு மாமன் மருமகனுக்கு, அதாவது மாமன் மருமகன் இருவருக்கும் இடையே மாணிக்காசனத்திற்கு சண்டை நடந்தது. அதனை சமாதானப்படுத்துவதற்காக இந்த இலங்கைக்கு வந்தார் என்று பௌத்த நூலாகிய மகாவம்சம் கூறியிருக்கிறது. அந்த நேரம் இங்கு சிங்கள மக்கள் இல்லை. ஆனால் பௌத்தம் என்கின்ற ஒன்று எப்போது வந்ததென்றால் புத்தர் பரிநிர்வாணம் அடைந்து 500 வருடங்களுக்கு பின்புதான் பௌத்தம் இங்கு வந்தது. அவர் பரிநிர்வாணம் அடையும் போது விஜயன் இங்கு வந்தான் என்றும் அந்த மகாவம்சம் கூறுகிறது. ஆகவே இந்த நாட்டிலே நாங்கள் பூர்வீக குடியர். அதே மகாவம்சம் சொல்லி இருக்கிறது, துட்டமுழுகள் எல்லாருமே தாக்க வரும்போது 25 ராஜ்யங்களை சிற்றரசர்களாக இருந்த தமிழர்களை அழித்து எல்லாருமே தாக்க வந்தார் என்று குறிப்பிட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்டிலே ராஜ்யம் அமைத்து ஆண்டவர்கள், இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் நாங்கள் இன்று ஒரு அல்ப மாகாண சபைகளுக்காக நாங்கள் செஞ்சிக் கொண்டிருக்கிற துப்பாக்கி நிலைமைக்கு உள்ளாகி எங்கள் நாட்டிலே எங்களுக்கான உரிமைகளை கேட்டு நாங்கள் பல வகைகளில் போராடி இருக்கிறோம். சாத்திய ரீதியிலே தந்தை செல்வா தலைமையில் போராடினோம். அது பலனளிக்கவில்லை என்றபடினால் தான் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆயுதம் தூக்கி போராடும் நிலைமை உருவாக்கியது. அது மௌனித்த நிலை 2009 அதையும் நாங்கள் முடக்கிவிட்டோம் என்று இந்த அரசாங்கம் கங்கணம் கட்டிக்கொண்டு இப்போது எங்களை அடிமையாக இந்த மண்ணிலே வைக்கின்ற நிலைமைகளை கையாண்டு வருகின்றது. தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே உரிமை வழங்கப்படும் வேண்டும் என்பதனை இந்த நாட்டில் இருந்த அத்தனை ஆட்சியாளர்களும் சிங்கள ஆட்சியாளர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நிறைவேற்ற தவறினார்கள். ஆனால் 1987ஆம் ஆண்டு அன்று தந்தை செல்வா அவர்கள் மேற்கொண்ட சாத்வீக போராட்டத்தால் இந்தியாவின் கண் திறக்கப்பட்டபடியினால் இலங்கையில் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு, வடக்கு கிழக்கு மண்ணை தாயகமாக கொண்டு வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு நியாயமான ஒரு அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதனால் அந்த இந்திய அரசாங்கத்தினால் இலங்கை அரசாங்கத்தோடு பேசிக் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த மாகாண சபை ஆட்சி முறை. இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே 13வது கருத்து சீர்திருத்தத்திலே கொண்டு வரப்பட்டது. வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்தில் ஒரு தீர்வாக கொண்டு வரப்பட்டது. அது கூட பொருத்தமான தீர்வு இல்லை என்றபடினால் தான் அப்போது ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழீழ விடுதலை புலிகளும் அதனை நிராகரித்தார்கள். ஆனாலும் அதில் சில விடயங்கள் தங்கியிருந்தபடியால் இப்போது நாங்கள் அது சார்பாக பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால்
2009ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த யுத்தத்தை பயன்படுத்தி அந்த யுத்தத்திலே தமிழ் மக்களை அழைத்துவிட்டோம் என்ற கர்வத்தில் இலங்கை அரசாங்கம் பலவிதமான அட்டூழியங்களை செய்ய ஆரம்பித்தது. நிரந்தரமாக ஒரு வடகிழக்கு மாகாண சபையாக இருந்து ஒரு ஆட்சி ஏற்படுத்தப்பட்டு அந்த ஆட்சியிலே உரிய அதிகாரங்கள் வழங்கப்படாமல் வரதராஜ பெருமாள் வெளியேறிய நிலையில் அரசாங்கத்தால் கைப்பற்றப்பட்டிருந்த அந்த மாகாண சபை இரண்டாக பிரித்து விட்டது. வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம் என்று பிரித்தார். இந்த கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே கிழக்கு மாகாணம் ஒரு காலத்தில் பெரும்பான்மை தமிழ் மக்களை கொண்டிருந்தது. கடந்த காலங்களிலே எமது தலைவர்கள் சாத்தியரிலே வடக்கு கிழக்கு இணைந்ததான போராட்டங்களை நடாத்தியபடியினால் கிழக்கு மாகாணத்திலே சிங்கள குடியேற்றங்களை 60ஆம் ஆண்டுக்கு முன்பு மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். அதன் நிமித்தம் கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் 1/3 பகுதி மக்களாக தமிழ் மக்கள் வாழ்கின்றோம். 1/3 பங்காக இருக்கின்றோம். ஆனாலும் கிழக்கு மக்கள் எப்போதும் தமிழ் தேசியத்தின் பால் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் யாரும் மறக்கக்கூடாது. அதை சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக 2009ஆம் ஆண்டு தேர்தல் 2009ஆம் ஆண்டு யுத்தத்திலே இந்த வடமாகாண மண்ணிலே இந்த கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா போன்ற இந்த மண்ணிலே பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் அழிக்கப்பட்டும் பலர் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கடத்தப்பட்டும் பல்லாயிரக்கணக்கான தாய்மார்கள் விதவைகள் ஆக்கப்பட்டும் பல்லாயிரக்கணக்கான எமது பிள்ளைகள் அனாதைகள் ஆக்கப்பட்டும் பல்லாயிரக்கணக்கான உறவுகள் அங்கவினர்களாக்கப்பட்டும் மகிழ்ச்சி கண்ட இந்த அரசாங்கம், இந்த அரசாங்கத்தின் நிலை, அவர்களின் கர்வத்தன்மை என்பனவற்றை கண்ணுற்ற கிழக்கு மாகாண மக்கள் பல தடவை அரசாங்கத்துக்கு எதிராக தங்களது ஆயுதமாக இருக்கின்ற வாக்கை பயன்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலிலும் கூட வடமாகாணத்து மக்கள் எவ்வாறு வாக்களித்தார்களோ அதே போன்று இந்த நாட்டின் ஜனாதிபதிக்கு எதிராக தங்களது வாக்கை பிரயோகித்தார்கள் கிழக்கு மக்கள். ஆனால் வடபகுதி மக்களுக்கு ஒரு தாக்கம் இருக்கின்றது, எங்களுக்கும் அது இருக்கின்றது, இல்லை என்று இல்லை. எங்கள் மண்ணிலே நியாயத்துக்காக போராடிய ஒரு நிலையிலே எங்களது கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பை சேர்ந்த எனது தொகுதியை சேர்ந்த ஒருவர் அந்த நிலையிலிருந்து பிரிந்து சென்று அந்த சென்றதின் காரணமாக அந்த புனிதமாக நடைபெற்ற அந்த போராட்டத்தில் பிளவுகளும் காட்டி கொடுப்புகளும் அதன் பின் அழிவுகளும் ஏற்பட்டது என்ற குறை இந்த வடமாகாண மண்ணிலே இருக்கின்றது. ஆனால் அந்த குறைக்கு அவர் ஒருவர்தான் காரணம். நீங்கள் கிழக்கு மக்களையோ மட்டக்களப்பு மாவட்ட மக்களையோ எப்போதும் யாரும் குறை சொல்லக்கூடாது. ஏனென்றால் அந்த மக்கள் உணர்வால் தேசியத்தில் தமிழ் தேசியத்தின் பால் தான் இருக்கிறார்கள். அவர் ஒருவர் செய்தார், அவரோடு இணைந்த ஒரு சிலர் செய்தார்கள். இதை நான் ஏன் காட்டுகின்றேன் என்றால், கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கிழக்கு மண்ணிலே கிழக்கு மாகாண சபையை ஜனாதிபதி தேர்தலை நடத்தி உருவாக்கினார். அந்த கிழக்கு மாகாண சபையிலே கருணாவோடு ஒட்டி இருந்த பிள்ளையாரை முதலமைச்சராக்கினார். அதுவும் இந்தியாவை ஏமாற்றுவதற்காக, சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காக அந்த பொம்மையை தூக்கி வைத்தார். ஆனால் அவர் அபிவிருத்தி என்ற போர்வையிலே சில நடவடிக்கைகளை செய்தார். அந்த நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தலில் இறங்கவில்லை. ஏன் இறங்கவில்லை என்றால், துண்டாடப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்ற வகையில் தான் இறங்கவில்லை. ஆனால் அந்த நேரத்திலே இந்த பிள்ளையார் முதலமைச்சர் கதிரையிலே ஏறினார். அரசாங்கம் சொல்லுகின்ற அத்தனைக்கும் தலையாட்டினார். என்னென்ன அநியாயம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்தார்.
நான் ஏன் சொல்கிறேன் என்றால் எந்த ஊரை சேர்ந்தவன் தான் பிள்ளையார். நானும் வாழைச்சேரை, அவரும் வாழைச்சேரை. நான் அவரது சித்தப்பா முறை எனது உறவினரும் கூட. எனது ஊரில் இருந்து 5 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் கர்ணா இரா. நான் அந்த தொகுதியை சேர்ந்தவன். எனக்கு கிடைக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அதன் பிற்பாடு நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் பல அபிவிருத்திகளை கிழக்கு மண்ணிலே செய்திருக்கிறோம். வீதிகளை போட்டிருக்கிறோம், பாலங்களை போட்டிருக்கின்றோம், வேலை வாய்ப்புகளை தந்திருக்கின்றோம், அதே போன்று வீடுகளை தந்திருக்கின்றோம், மலசல கூடங்களை தந்திருக்கின்றோம் என்று பாரிய பிரச்சாரங்களை செய்தார்கள். தேர்தல் காலத்திலே என்ன எல்லாம் கொடுக்க முடியுமோ அவற்றை எல்லாம் அள்ளி கொட்டினார்கள். ஆனால் அந்த கிழக்கு மாகாண மக்கள் தமிழ் தேசியத்தை என்று நேசிப்பவர்கள் என்பதை உறுதிப்படுத்த அந்த தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்றமாக வாக்களித்து அந்த கட்சியில் தான் 5 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தமிழர் சார்பாக உருவாக்கினார்கள். நான் அதிலே உங்களுக்கு ஒன்றை சொல்ல வேண்டியவன், இந்த கடமை என்ற நான் சொல்கிறேன். வடமாகாணத்திலே இபிடிபி என்கின்ற 3 பாராளுமன்ற உறுப்பினரையும் ஐக்கிய தேசிய கட்சியில் மகேஸ்வரனின் மனைவியையும் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அந்த தவறை கிழக்கு மாகாணத்திலே மக்கள் செய்யவில்லை. அதை நான் இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதன் பிற்பாடு அண்மையிலே கிழக்கு மாகாண சபை தேர்தல் மீண்டும் வந்தது. 1 வருடத்துக்கு முன் ஜனாதிபதி நடத்தினார். பெரும் ஆசையோடு நடத்தினார். நிறைய ஆசனங்களை பெறலாம் என்று நடத்தினார். அந்த கிழக்கு மாகாண சபை நடக்கப் போகின்றது என்றதும் டிஎம்பிபி கட்சி என்கின்ற பிள்ளையாரின் கட்சியின் தேசிய மகாநாடு பொருளாதார அமைச்சர் பசில் ராஜபக்சே அவர்கள் பிரதம விருந்தினர். அங்கு என்ன பேசுகின்றார்? அந்தந்த மக்களே, தேர்தலுக்காக உங்கள் வீடுகளுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரும். நீங்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஈட்டி கட்டுகளாலும் தும்பு கட்டுகளாலும் அடியுங்கள் என்று சொன்னார். அதன் பிற்பாடு கிழக்கு மாகாண சபை தேர்தல். இந்த தேர்தலிலே என்ன அடாவடித்தனம் செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்தார்கள். பாருங்கள், அதிலும் சொன்னார்கள், பாலத்தை காட்டினார்கள், அங்கே அவர்கள் கட்டிய வீட்டை காட்டினார்கள், மனசுல கூடத்தை காட்டினார்கள், கிணறை காட்டினார்கள், வேலை வாய்ப்பை காட்டினார்கள், தேர்தல் காலங்களிலே பல லஞ்சங்கள் கொடுத்தார்கள், எல்லா நடவடிக்கையும் செய்தார்கள். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? அந்த தேர்தலிலும் அந்த கிழக்கு மக்கள் 12 உறுப்பினர் தெரிவாகின்ற தமிழ் உறுப்பினர் 12 பேர் தமிழர்கள் தெரிவாகினார்கள். இந்த 12 பேரையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தான் உருவாக்கினார்கள். ஆனால் அரசாங்கம் சதி செய்து ஒருவரது பிரதித்துவத்தை சுருட்டி அடித்து பிள்ளையாரை ஒரு உறுப்பினராக கொண்டு வந்தது. ஆகவே 12இல் 11 உறுப்பினர்கள் தமிழர்கள். ஒரே ஒரு தமிழரைத்தான் அவரால் கள்ள வேலையில் பெற முடியும். அந்த பாடத்தையும் அந்த கிழக்கு மக்கள் புகட்டி இருக்கிறார்கள். ஏன் புகட்டினார்கள் என்றால், இந்த மண்ணில் நடைபெற்ற அவலம் இன்றும் அந்த மக்கள் நெஞ்சிலே குமுறிக் கொண்டிருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். கடந்த கால யுத்தத்திலும் கூட பெரும் படையை அனுப்பி வைத்தது கிழக்கு மண் தான். ஆகவேதான் நாங்கள் உங்களை கேட்கின்றோம், இந்த மண்ணின் அவலத்திற்காக குமுறி தங்கள் வாக்கு ஆயுதத்தை தமிழ் தேசியத்தில் பிரயோகித்து இன்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பின்னே கிழக்கு மக்கள் நிற்கும் போது நீங்கள் அரசாங்கத்தின் பக்கத்திற்கும் அதன் வெற்றிலைக்கு பின்னாலும் செல்லலாமா? சிந்தியுங்கள் மக்களே, செல்லலாமா? அற்ப சலுகைகளுக்காக செல்லலாமா? இங்கே உங்களுக்கு அழகான வீதி போட்டிருக்கிறது, கிளிநொச்சியிலே என்று காட்டுகிறார்கள். இது யார் போட்டார்கள்? அரசாங்க பணமா? வடமாகாணம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதை அபிவிருத்தி செய்யுங்கள் என்ற வகையிலே வெளிநாட்டு அரசாங்கங்கள், வெளிநாட்டு தூதரகங்கள் நிறைய பணங்களை இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்கின்றன. சிலர் கடன் அடிப்படையிலும் வெளிநாட்டு அரசாங்கங்கள் கொடுக்கின்றன. அந்த கடன் அடிப்படையில் எல்லாம் பெற்று வருகின்ற நிதிகளை கொண்டு இந்த வீதிகளை போடுகின்றார்கள், பாலங்களை அமைக்கின்றார்கள், சில அபிவிருத்தி என்ற போர்வையில் சில நடவடிக்கைகளை செய்கின்றார்கள். ஆனால் இதையெல்லாம் அரசாங்கத்தின் காசு அல்ல. ஐசிஆர்சி இங்கே யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்ற ரீதியிலே இந்த மக்களுக்கு 500 டிராக்டர் மிஷின்கள், உழவு இயந்திரங்களை கொண்டு வந்தார்கள்.
ஆனால் குறைந்த அளவு கொடுத்துவிட்டு மிச்சத்தை எல்லாம் தென்பகுதிக்கு கொண்டு சென்று விட்டார்கள். ஐசிஆர்சி பெண்மணியை அழுதுவிட்டு திரும்பி விட்டார். இந்தியா கொடுத்தது எத்தனையோ உதவி ஒழுங்காக எங்கள் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கவில்லை. எத்தனையோ காலத்துக்கு முன்பே கொடுத்தார்கள். 50,000 வீடுகளை வடமாகாணத்திலே அமையுங்கள் என்று. ஆனால் அரசாங்கம் அதிலே இழுத்தளிப்பு செய்தபடியினால் பின்னர் அது 43,000 இப்போது மாறியிருக்கிறது. இன்னும் முற்றாக வீட்டை அமைத்து கொடுத்து முடிக்கவில்லை. அது தவிர வெளிநாட்டு அரசாங்கங்கள் கொடுக்கின்ற மானியங்கள் எல்லாம் தென்பகுதியிலே நடைபெறுகிறது. கடன்கள் எல்லாம் வடபகுதியில் நடைபெறுகிறது. இதைத்தான் வடக்கின் வசந்தமாக காட்டுகிறார்கள். இப்போது மக்கள் இந்த மண்ணிலே தங்களது வீடுகளை இழந்து வீடு ஏற்றவர்களாக, வாழ்வாதாரமற்றவர்களாக, குழந்தைகளை பறிகொடுத்தவர்களாக, கணவனை பறிகொடுத்தவர்களாக துன்பப்பட்டுக் கொண்டிருக்கும் போது எங்களுக்கு ஒரு சர்வதேச மைதானம் போட்டு அதிலே வசந்தமாடுகிறார்கள். இது அபிவிருத்தியா? சிந்தியுங்கள் மக்களை, சிந்தியுங்கள். இன்று இங்கு அரசாங்கத்தின் வெற்றி இலையில், வெறும் இலையில் தேர்தல் கேட்கின்ற இந்த கீழாஞ்சலியால் அல்லது விஜயனால் இங்கு களவாடப்பட்டு கொண்டு சென்ற, சுருட்டி கொண்டு மூடைகளில் கட்டி செல்லப்பட்ட உங்களது நகைகளை தர முடியுமா? பணங்களை தர முடியுமா? சொத்துக்களை தர முடியுமா? விலை மதிக்க முடியாத உயிர்களை கொள்ளை கொண்டிருக்கின்ற அந்த உயிர்களை தர முடியுமா? காணாமல் போன எமது உறவுகளை தர முடியுமா? அல்லது சரணடைந்த எங்கள் உறவுகளை தர முடியுமா? இவர்கள் பெற்று தருகின்றார்களா? 4 வருடமாகிவிட்டது. காணாமல் போன எமது உறவுகள் இன்று எங்கிருக்கிறார்கள் என்று தேடி அலையும் அவர்களது உறவுகளில் அவல நிலை. இவர்கள் இன்று வரை ஒரு விசாரணை குழுவை அவர்கள் போடவில்லை. ஆனால் நவநீதம் பிள்ளை வருகின்றார். அடுத்து ஜெரிவாவில் ஆராய போகின்றார்கள் என்றபடியினால் ஜனாதிபதியால் தற்போது ஒரு காணாமல் போனோர் சம்பந்தமாக ஆராய குழு தற்போது 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்போ 2013 தொங்கல். இவ்வளவு காலம் அந்த எண்ணம் ஏன் வரவில்லை? இவ்வளவு காலம் ஏன் உங்களுக்கு அந்த வாழ்வாதார நடவடிக்கைகளை செய்யவில்லை? இப்போது சொல்லுகிறார்கள், நாங்கள் வீடு கட்டி தருவோம், கிணறு கட்டி தருவோம், உங்களுக்கு மனசல கூட கட்டி தருவோம், தொழில் தருவோம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அதை இவ்வளவு காலம் நீங்கள் செய்யவில்லை இந்த மக்களுக்கு? இப்போது தேர்தல் வருகின்றது என்றபடியால் தான் சமுர்த்தி நியமனம், தொண்டராசிரியர் நியமனம், இது எப்போ கொடுக்க வேண்டியது? கிழக்கிலே கனவாலம் கொடுத்து விட்டார்கள். எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் தேர்தல் ஒன்றிலே உங்களது வாக்குகளை சுருட்டி உங்களை தங்களது அடிமைகளாக வைத்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு சலுகைகளை நாக்கி பான் கொண்டு போடுவது போன்று போடுகிறார். அதை கண்டு எங்கள் மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. எங்கள் உறவுகளாகிய நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது. அதை உங்களிடம் அன்பாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த வடமாகாணத்தை பொறுத்தவரையில் இந்த வடமாகாண சபையில் இருந்த வடக்கு கிழக்கு இணைந்ததாக இருந்த மாகாணத்தை 2ஆக உடைத்தார்கள். அதன் பின் இந்த மாகாணத்தில் இருந்த பலவற்றை குறைத்துவிட்டார்கள். திமிழக சட்டம் மூலம் அது இரண்டெல்லாம் கொண்டு வந்து அதிகாரங்கள் பலதை குறைத்து விட்டார்கள். ஆனாலும் இந்த மாகாண சபையை கைப்பற்றினால் இந்த வெளிநாடுகளில் இருக்கின்ற அரசாங்கங்கள், வெளிநாட்டு தூதரகங்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு நேரடியாக கொடுக்கின்ற நிதிகளை இந்த மாகாண சபைக்கு வழங்குங்கள் என்று நாங்கள் கோரி பெற்றுக் கொள்ளலாம். மாகாண சபைக்கு அவை வழங்கப்படுமாக இருந்தால் இங்கிருக்கின்ற அபிவிருத்திகளை, வீடுகளை, கிணறுகளை, மலசல கூடங்களை ஸ்தாபிக்கும் நடவடிக்கைகளை எங்களது மாகாண சபையை மேற்கொள்ளும். எங்களது அவலங்கள் எங்களது உறவுகளுக்குத்தான் தெரியும். இதை அவலத்தை செய்தவர்களுக்கு தெரியாது. அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் இதுக்குள்ளே ஒன்றும் இல்லாவிட்டாலும் எப்போது துண்டாடப்பட்ட இந்த மாகாண சபையில் போட்டியிட மாட்டோம் என்று இருந்த நாங்கள் கூட இதிலே நாங்கள் போட்டியிடத்தான் வேண்டும். எங்கள் மக்களின் அபிவிருத்தியிலும் நாங்கள் பின்னணியாக இருந்து செயற்படத்தான் வேண்டும் என்ற ரீதியில் தான் வந்திருக்கின்றோம். ஆகவே நீங்கள் இனத்தை உணர வேண்டும். அற்ப சலுகைக்காக உங்களது இனத்தை நீங்கள் விட்டுவிடக் கூடாது, தமிழினத்தை விட்டுவிடக் கூடாது. இதிலே நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வடமாகாண கிழக்கு மாகாணத்தில் கூட முஸ்லீம்கள் அரசாங்கம் இவ்வளவு அபிவிருத்தியை செய்து முஸ்லீம்களுக்கு தான் முஸ்லீம் அமைச்சர்கள் இருந்து செய்து கொண்டினார்.
ஆனாலும் அந்த முஸ்லிம் காங்கிரஸ் கிழக்கு மாகாணத்திலே அரசாங்கத்துக்கு எதிராக பேசியது மக்களிடம். அதனால் முஸ்லிம் காங்கிரசுக்கு முஸ்லிம்கள் வாக்களித்து பல பிரதிநிதிகள் உருவானார்கள். நாங்கள் கூட அவர்கள் ஒரு தேசிய இனம் என்ற ரீதியிலே அவர்களை இணைத்து ஆட்சியை கிழக்கு மாகாணத்திலே அமைப்பதற்கு பல முயற்சி செய்தோம். ஆனால் தங்களுக்கு எதிராக பேசி ஆசனமேறிய அந்த முஸ்லிம்களை தங்களது கபட வலையால் சிக்க வைத்து இன்று அங்கு ஆட்சி அமைப்பதாக ஏறி இருக்கிறது அரசாங்கம். ஆனால் கிழக்கு மாகாணத்திலே ஆட்சியை அவர்கள் அமைக்கவில்லை. காரணம் என்னவென்றால் கிழக்கு மாகாணத்திலே பெரும்பான்மை ஆசனத்தோடு இருப்பவர்கள் அரசாங்கத்துக்கு கூடிய ஆசனம் அரசாங்கத்துக்கு எதிராக அமைந்த ஆசனம் தான். அது இதை நாங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வடமாகாணம் என்பது பெரும்பான்மை தமிழ் மக்களை கொண்டிருப்பது. இந்த மாகாணத்தை கைப்பற்றினால் பல நடவடிக்கைகளை செய்யலாம். இன்று உங்கள் பகுதியிலே குவிக்கப்பட்டிருக்கிறது ராணுவம். இந்த ராணுவத்தை நாங்கள் வெளியேறு வெளியேறு என்று எங்கள் கட்சி கத்திக் கொண்டு வருகிறது. எங்கள் மக்களை சுதந்திரமாக வாழ விடு என்று கத்துகிறது. ஆனால் இந்த ராணுவத்தை வெளியேற்றுவதாக இருந்தால் இந்த மாகாண சபையிலே 3/2 பெரும்பான்மை பெற்ற ஆசனங்களை நாங்கள் பெறுவோமாக இருந்தால் மாகாண சபையிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த ராணுவத்தை வெளியேறு என்று சொல்லலாம். இன்று கூட இந்த அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான வீதிகள் எல்லாம் எங்கள் நலன் கருதி அமைக்கப்படவில்லை. ராணுவங்கள் இலகுவாக வந்து செல்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் பல தீர்மானங்களை கொண்டு வரலாம். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வடமாகாண சபை எதிர்வரும் செப்டம்பர் 21 பின் உத்தியோகபூர்வமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆட்சியில் தான் வரும். அதில் மாற்றமில்லை. ஆனாலும் நாங்கள் 30 ஆசனத்துக்கு மேலே பெற்றால் இந்த ராணுவ ஆளுநராக இருக்கின்றவர் பாருங்கள். வடக்கு கிழக்கில்தான் ராணுவ ஆளுநர் இருக்கிறார்கள். சிங்கள நாடுகளில் எல்லாம் ராணுவ ஆளுநர் இல்லை. தமிழர்களை அடக்குவதற்காக அவர்களை வைத்திருக்கிறார்கள். இந்த ராணுவ ஆளுநர் எல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கு வடக்கின் ஆளுநரை கட்டுப்படுத்துவதற்கும் அவர் எங்களுக்கு எதிராக செயற்படுவதை முறியடிப்பதற்கும் 3/2 பெரும்பான்மையால் மாகாண சபை தனது செயற்திட்டத்தை கொண்டு போக முடியும். இதனால் தான் சட்டம் தெரிந்த நியாயமாக செயற்திட்டத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிறந்த முன்னாள் உயர் நீதிமன்ற நீதியரசரை முதலமைச்சராக எமது கட்சி நிறுத்தி இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சலுகைகளை பெறுங்கள். இப்போது கூட நாமல் ராஜபக்சே வந்து சென்றிருக்கிறார். தேர்தலுக்கு கிட்டு எல்லா அமைச்சர்களும் வருவார்கள். வாடி வீடு அமைப்பார்கள். மைந்தானந்த அழுத்தமே வீடு ஒவ்வொரு கிராமமாக வருவார். இளைஞர்களே உங்களுக்கு போல் தாரேன், நெட் தாரேன், நீங்கள் விளையாடுங்கள் என்று சொல்லி வருவார். அதே போன்று விமல் வீரவன்ச வருவார். வாக்களியுங்கள் என்ற வீடமைப்பு திட்டத்திலே உங்கள் எல்லோருக்கும் வீடு என்று சொல்லி வருவார். பலர் வருவார்கள். பலர் வாடி வீடு அமைப்பார்கள். பல சலுகைகளை காட்டுவார்கள். தேர்தலுக்கு 2-3 நாட்களுக்கு முன் உங்கள் வீடுகளுக்கு உணவுப் பொட்டலங்களும் உடைகளும் வராதென்று கூட கூற முடியாது. ஆனால் எல்லாம் உங்களுக்கு தர வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கிறது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இந்த பகுதியில் மக்களுக்கு உதவ வேண்டிய கடமை இருக்கிறது. அவற்றை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் உரிமை ஒன்று இருக்கிறது. இது உங்கள் உரிமை, தமிழினத்தின் உரிமை. இந்த மண்ணில் மடிந்த அத்தனை உயிர் தியாகங்களுக்குமாக நீங்கள் மேற்கொள்கின்ற உரிமை வாக்கு. அந்த வாக்கை எதிர்வரும் செப்டம்பர் 21 காலை வேளையிலே சென்று நீங்கள் வீட்டு சின்னத்திற்கு தெரிவிடுங்கள். அழகாக அதனை போட்டியிருக்கிறார்கள். எவ்வாறு அந்த மாதிரி அங்கு வாக்கு உங்களுக்கு சீட்டு அமையும் என்பதை காட்டியிருக்கிறார்கள். வீடுதான் மேலே இருக்கிறது. ஆகவே அந்த வீட்டுக்கு நேரே இருக்கின்ற அந்த பெட்டியில் உங்களது உள்ளடியை இடுங்கள். கீழே பாருங்கள். கீழே வந்தால் 1-7 மற்றும் இலக்கமிடப்பட்டிருக்கும் பெட்டிகள் இருக்கின்றன. ஆகவே அவற்றிலே 1ஆம் இலக்கம் மேலதிக கல்வி படிப்பாளர், அதே போன்று 5ஆம் இலக்கம் வலய கல்வி படிப்பாளர், 7ஆம் இலக்கம் கிராம அதிகாரி. 3 பேருக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். தவறி 4 பேருக்கு அளித்தால் நிராகரித்து விடுவார். ஆகவே 3 பேருக்கு கீழே நீங்கள் வாக்கிடலாம். மேலே கட்டாயம் வீட்டுக்கு வாக்களிக்க வேண்டும்.
வாக்களித்து விட்டு வாருங்கள். 22ஆம் ஆண்டு மன்னிக்கவும் 22ஆம் தேதி உங்கள் வாக்கின் பெறுமதி இந்த மண்ணிலே தெரியும். அதை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும். அதற்காக எங்கள் மத்தியிலே நீங்கள் எல்லாம் எங்கள் சகோதரர்கள் என்று தமிழில் கதைத்து எங்களை ஏமாற்றுகின்ற கட்சிகளுக்கு நீங்கள் போட்டு எங்கள் இனத்திற்கு துரோகம் செய்து விடாதீர்கள். இதிலே கவனமாக இருங்கள் என்று இந்த மக்களை அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். இதை நாங்கள் கேட்கின்றோம். கிழக்கு மண்ணில் இருந்து கேட்கின்றோம். இந்த மண்ணில் தான் அவலம் நடைபெற்றது. இந்த அவலம் நடத்தியவர்களுக்கு நீங்கள் தீர்ப்பு கொடுக்க போவதீர்களா? சர்வதேசம் உங்கள் தீர்ப்பை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அரசாங்கத்தின் பக்கம் இருந்து இவ்வளவு காலம் இந்த மண்ணிலே நடைபெற்ற அநீதிகள், கொலைகள், அதே போன்று கடத்தல்கள், இவற்றுக்கெல்லாம் நீங்கள் அரசாங்கம் செய்தது நீதியானது என்று நிரூபிக்கப் போகின்றீர்களா? அல்லது அரசாங்கம் செய்தது படு மோசமான செயல் என்பதை காட்டப் போகின்றீர்களா என்பதை இந்த தேர்தலில் முடிவு காட்ட இருக்கிறது. இந்த மண்ணிலே மனிதாபிமானம் மீறப்பட்டது, மனித உரிமை மீறப்பட்டது என்றபடியால்தான் நேற்று அதற்கு முன்தினம் எல்லாம் ஐக்கிய நாடுகள் சபையின் படிப்பாளர் நவநீதன் பிள்ளை கூட இங்கு வந்தார். ஆனால் இந்த நாட்டின் தலைவர் ஓடிவிட்டார். இந்த நாட்டில் இல்லை. நவநீதன் பிள்ளை இங்கு நீதி கேட்க வரும்போது தலைவர் வேறினார். ஆகவே அன்பார்ந்த எமது உறவுகளை, இது உங்களுக்கு சோதனையான காலம். தமிழினத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் காலம். ஒவ்வொருவரின் வாக்கும் பொன்னான வாக்காக இருக்க வேண்டும். நடக்க முடியாதவர்களாக இருந்தால் தூக்கி சென்றாவது வாக்களியுங்கள். உங்களுக்கு நான் ஒன்றை சொல்ல வேண்டும். பாராளுமன்ற தேர்தலில் ஒரு காலில் வந்த ஒரு சகோதரர், அவருக்கு 2 காலும் இல்லை. அவர் என்ன செய்தார்? முச்சக்கர வண்டியிலே ஒரு வாக்குச்சாவடிக்கு தனது கையால் அந்த சக்கரத்தை வண்டியை சுற்றி சுழற்றிக் கொண்டு சென்றார். ஆனால் அந்த வாக்குச்சாவடி மணலாக இருந்தபடினால் ஒரு பாடசாலை உள்ளே செல்ல முடியவில்லை. அங்கு வாக்களிக்க செல்பவரிடம் சொன்னார், நான் வாக்களிக்க வேண்டும், ஆகவே தயவு செய்து அந்த அங்கிருக்கின்ற வாக்கு அந்த அதிலே கடமையாற்றுகின்றவர்களை எனக்கு அனுப்பி வையுங்கள். அங்கு அவர்கள் வந்தார்கள். அவரிடம் சொன்னார், நான் 7வது கட்டத்திலும் நடக்க முடியாத நிலையிலும் மிகவும் கஷ்டத்தில் வந்திருக்கிறேன். இந்த வாக்கு சீட்டை எனக்கு தந்து அந்த வாக்கு சீட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களியுங்கள் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் நாங்கள் வாக்களிக்கின்றோம் என்று சொல்லி அவர் வாக்குச்சீட்டை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்த போது அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வீட்டு சின்னத்துக்கும் வாக்களித்து கீழே தான் விரும்புகின்ற அந்த வேட்பாளர்களுக்கும் வாக்களித்து விட்டு அதை மடித்து அவரிடம் கொடுத்து விட்டு அதிலே வாக்களிக்க சென்றவர்கள் இவர்கள் வேறு கூறுகின்றார்களா பாருங்கள் என்று சொல்லித்தான் அவர்களோடு அனுப்பினார். பாருங்கள், ஏனென்றால் அந்த தேசிய உணர்வு இவர்கள் வெற்றிலைக்கு தெரிவித்தால் அது பாழாகிறது. தந்த வாக்கு பெருமதியாக செல்ல வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன். ஆகவே அந்த உணர்வு இங்கிருக்கின்ற தமிழர்களுக்கும் வர வேண்டும். வெற்றிலைக்கு கீறுறவன் உண்மையான தமிழனாக இருக்க முடியாது. அற்ப சலுகைகளுக்காக கீறுபவன் வெற்றிலைக்கு உண்மையான தமிழனாக இருக்க முடியாது. அவன் தமிழினத்தின் துரோகியாகத்தான் இருக்க முடியும். ஆகவே அன்பார்ந்த உறவுகளில் உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. உங்களது வாக்குகளை வீட்டுக்கு கீறுவதுடன் நீங்கள் மற்றவர்களையும் பிரச்சாரம் செய்து கீற வைக்க வேண்டும். நான் செய்தால் மட்டும் போதாது என்று நினைக்க வேண்டும். நாங்களே வந்து அந்த மண்ணில் வந்து இந்த மண்ணில் கட்டுகின்றோம். எங்கள் இனம் இந்த நாட்டிலே தலை நிமிர்வதற்கு ஒரே ஒரு வகையில் தான் இந்த வடமாகாணத்தில் தான் முதலமைச்சர் பதவியை பெற முடியக்கூடியதாக. கிழக்கிலே இழந்து விட்டோம். கிழக்கிலே நாங்கள் மூன்றில் ஒரு பங்காக இருக்கிறோம். அவ்வாறு வடமாகாணத்திலே முதலமைச்சராகும் போது இந்த வடக்கு கிழக்கு இணைப்பும் கூட இன்னும் மாறவில்லை. நாங்கள் ஏதோ ஒரு வகையில் அதை பெற்று எங்கள் தாயகத்தில் நாங்கள் சுதந்திரமாக எங்களை நாங்களே ஆட்சி புரிந்து வாழ முடியும். அது முடியாது என்று அல்ல, அதற்கு வழியேற்படுத்துவதற்குத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னை அர்ப்பணித்து புறப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களது உதவிகளை கைகூப்பி கேட்டுக் கொள்கின்றேன். எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி உங்களது வாக்குச்சாவடிகளில் காலை வேளைகளில் வீட்டுக்கும் நீங்கள் விரும்பிய வேட்பாளர் 3 பேர் இருக்கிறார்கள். 3 பேருக்கும், அதாவது 1ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், இந்த 3 இலக்கத்துக்கு கீறி இந்த மண்ணில் தமிழ் தேசியத்தை உறுதிப்படுத்துங்கள். எல்லா மண்ணிலும் அவ்வாறு உறுதிப்படுத்தப்பட்டால் 30க்கு மேலே ஆசனம் பெற்றால்
நாங்கள் இந்த வடமாகாணத்திலே எங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற துன்பத்திற்கு எதிராக மிகவும் சாதுரியத்தால் போராடி இந்த மண்ணிலே பெறக்கூடிய உரிமைகளை பெற முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.